தியாகராஜன் சார் அவர்கள் அவங்க பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி பெற்ற ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த கருத்து மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்றதா சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குருவேதனை அனைவருக்கும் வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் 33வது மாதாந்திர கருத்தங்கத்தில் பேச வாய்ப்பளித்த கோச்சார நாயகி கலையரசி காளீஸ்வரி அவர்களே, எண்கணித வித்தகர் இவை பாலா ஐயா அவர்களே, ஜோதிட சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் பேச வந்திருக்கிறது என்ன தலைப்புன்னு சொன்னீங்கன்னா, தொழிலில் வென்ற ஜாதகங்கள். தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கணும்? இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கிளைண்ட்லாம் வந்திருப்பாங்க. அவங்க தொழில்காரங்க நான் ஒவ்வொரு பாட்டுக்கு தண்ணி பிரித்து வச்சுருவேன். பிரித்து அப்படின்னா பேசும்போது அது யூஸ் ஆகணும். இந்த தொழில்கள் நிறைய பேர் நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்திருக்கும் போது தொழில் பண்ணுறவங்க ஜாதகம் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதில் எப்படிலாம் வந்திருக்குது, இந்த ஜாதகம் எப்படிலாம் வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபைல் மாதிரி பண்ணேன். அது பேசுறதுக்கு இது வாய்ப்பு கொடுத்த காளீஸ்வரிக்கும் பாலாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சால் சொல்லணும், மனசோட வச்சுக்க மாட்டேன். கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே நான் சொல்கிறது நிறைய வித்தியாசம் நிறைய இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஜாதகங்கள் எப்படிலாம் இருந்திருக்குது, எந்த மாதிரிலாம் இருந்திருந்தாங்க, எந்த மாதிரி தொழில் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்துக்கு தான் சொல்ல முடியும். என்ன ஜாதகம் ஜோசியம் பார்க்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தரில் வித்தியாசம் இருக்கும். நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், ஐயா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, வித்தியாசம் இருக்கும். ஸ்டைல் மாறுபடும். நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 10ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதனுடைய அதிபதி எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். சனியுடைய நிலைமை, சனி எங்கே இருக்காரு பார்க்கணும். குரு, சூரியன், செவ்வாய், புதன், இவங்க தான் மெயின். இவங்க நல்ல இடத்துல இருந்துட்டா நம்ம தொழில் பண்ணலாம். இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு ஜாதகம் நிறைய வந்ததெல்லாம் பார்த்தேன், தன்னை எடுத்து வச்சேன். இவ்வளோ இருந்தும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு தொழில் செய்கிறாங்க. தொழில்னா ஜாபுக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, கம்பெனிஸ் போகிறாங்க, இந்த ஜாதகம் போகிறதுக்கு இருந்தும் போகிறாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தொழில் பண்ணலான்னு சொல்கிறீங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு, நான் வேறு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் செய்யலாம், நீங்கள் வேறு ஜாபுக்கு போகலாம். நீங்கள் கூடவே இந்த சைடில் நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளிக் ஆகும். இப்போல்லாம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இப்போ இருக்கிற சூழலில் நிறைய ஆடம்பரமான சூழல் இருக்கும்போது நம்ம ஒரு தொழில் பண்ணாங்க பத்தாதுங்க. என்ன பண்ண டபுள் ஏர்னிங் வேணும். இல்லை வீட்டில் வேலைக்கு போனால் தான் கொஞ்சமாக இருக்க முடியும், பசங்களுக்கும் நல்ல கல்வி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி காலகட்டம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலான ஆளுங்க தொழில் சம்மந்தப்படாத கூட பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் செய்யுங்க. வேலைக்கு போங்க, ஓகே, டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் நான் கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், பார்த்து வச்சு நான் சொல்கிறேன். நான் சூரியன், செவ்வாய், குரு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தொழில் செய்யணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த கிரகங்க இந்த சூரியன், இந்த செவ்வாய், குரு இதெல்லாம் என்னென்னா 3, 6, 10, 11 இருக்கணும். இருந்தால் அவங்க நல்ல தொழில் செய்யலாம். அதே சமயத்தில் இந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அவங்க தொழில் நல்லா செய்ய முடியுமா இல்லை செய்ய முடியாதா அப்படிங்கிறத பற்றி இருக்கணும். இப்போது ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னோம்னா, குரு இருக்கார். அந்த குரு கூட 2ஆம் அதிபதி பார்க்கணும், இல்லை சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருந்தால் அவங்க சொந்தமாக தொழில் பண்ணலாம். வருவாங்க, சார் வேலைக்கு போகிற வேலை பண்ணிட்டு இருக்கேன், தொழில் பண்ணலாமான்னு ஐடியா இருக்குன்னு கேட்பாங்க. கேட்கும்போது அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது குருவோட 2ஆவது அதிபதி, லக்னத்துக்கு 2ஆவது அதிபதி சேர்ந்து இருந்தால் அவங்க தொழில் செய்யலாம். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆவது அதிபதி, 10ஆவது அதிபதி 2 பேருக்குமே கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க தொழில் பண்ணலாம். அவங்க வேலைக்கெல்லாம் அவங்க வெளியே அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் போக வேண்டியதில்லை. அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இது இருக்கும். சரிங்க, இப்போ அவங்க என்ன லக்னம், எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அவங்க சூரியன் கூட தொடர்பு இருக்கணும். சூரியன் கூட தொடர்பு இருந்தால் அவங்க தொழில் செய்யலாம். அவங்க அதே சமயத்தில் ஜாதகத்தில் 10ஆவது அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆவது அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க தொழில் அவங்க செய்யலாம். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல சுபகிரகங்கள் வேண்டாம், அசுபகிரகங்கள் இருக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு அந்த 10ஆம் இடத்துல சனி,
அல்லது ராகு அல்லது கேது இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தொழில் செய்யலாம் அவங்க. வேலைக்கெல்லாம் அவங்க போக வேண்டிய, நீயே செய்யலாம்பா, நீ எதுக்குப்பா நீ அடுத்தவங்களை போய் இது பண்ணியிருக்கிற, நீ ஏதோ ஒரு சின்ன வேலை செய்யணும், கிளிக் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் வீடு 10ஆம் வீடு 11ஆம் வீடு இதில் வந்து கிரகம் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2, 10, 11 இதில் வந்து கிரகம் வந்து இருந்து ஸ்ட்ராங்காக இருந்துன்னு சொன்னோம்னா சொந்த தொழில் வந்து செய்யலாம். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம். வேலைக்கெல்லாம் அங்கே போயிட்டு இருக்க வேண்டிய நீங்கள் சொந்தமாக நீங்கள் செய்யலாம். அதே சமயத்தில் அதாவது 10ஆவது வீடு மகரமாவோ கும்பமாவோ துலாவோ அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜாதகர் வந்து சொந்தமாக தொழில் செய்யலாம். அதாவது 10ஆம் இடம் வந்து மகர வீடாக இருக்கலாம், கும்ப வீடாக இருக்கலாம், இல்லை துலாம் வீடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னோம்னா அவங்க வந்து சொந்தமாக செய்யலாம். தொழில் அவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இரும்பு தொழில் செய்யலாம், ஹோட்டல் நடத்தலாம், இல்லைன்னா அந்த மளிகை கடை அந்த மாதிரிலாம் அவங்க வச்சாங்கன்னா கிளிக் ஆகும். அதே சமயத்தில் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே அந்த 10ஆம் அதிபதி வந்து லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கணும். இல்லைன்னா இந்த 10ஆம் அதிபதியும் லக்னாதிபதி சேர்ந்து வேற சுபகிரகங்கள் இருக்குங்களா அவங்களோட சேர்ந்து இருந்தாலும் இல்லை பார்வை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் நடக்குது. இது வந்து நான் பார்த்த வரைக்கும் பண்ண வரைக்கும் என்னுடைய பார்த்து பண்ண வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க. அதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம அஸ்ட்ராலஜி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மாற்றுக்கிறதுக்கு இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் அவங்க வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது நான் சொல்கிறேன் நான். சரி, இப்போ வந்து செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து இல்லை சூரியன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துன்னு சொன்னோம்னாக்க அதே சமயத்தில் 10ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது சமயத்தில் செவ்வாயும் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், 10ஆவது வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொன்னோம்னாக்க தொழிலில் அவங்க வந்து டெவலப் ஆக முடியும். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 10ஆவது வீடு மகர ராசியாக இருக்கணும், நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கணும். இதுன்னு சொன்னோம்னாக்க என்னென்ன சனி பகவான் மகர ராசியில் இருந்ததுன்னு சொன்னோம்னாக்க நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம். அதாவது 10ஆவது அதிபதி வந்து மகர ராசியில் இருக்கணும், நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கணும். அதே சமயத்தில் சனி பகவான் அந்த மகர ராசியில் இருந்ததுன்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம். அதே சமயத்தில் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்ததுன்னு வச்சுங்க அந்த தொழில் பண்ணலாம். அவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த சனி தேசம் நடக்கும்போதோ சுக்கிர தேசம் நடக்கும்போதோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து தொழில் நல்லா வரும், நல்லா நிறைய பணம் சேர்த்துவாங்க, நிறைய பணம் ஏகப்பட்ட பணம் நிறைய வரும். அதே சமயத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், தொழில் அப்படின்னா 10ஆம் வீடு தான். அந்த 10ஆம் வீட்டை வந்து குரு பார்க்கணும், இல்லைன்னா அந்த 5ஆம் வீட்டு அதிபதி பார்க்கணும், இல்லைன்னா இந்த 4, 7, 2, 11ஆம் வீட்டு அதிபதிங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்க தொழில் செய்யலாம் அவங்க. அதே சமயத்தில் இந்த 10ஆம் வீடு திருப்பி அங்கே வந்துட்டு இருக்கோம் டாபிக்னு கருதானே. 10ஆம் வீட்டை வந்து இந்த புதன் சந்திரன் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து பார்த்தாக்க பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க. அதே சமயத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையோ 2ஆம் அதிபதி 10லையோ இருந்தாக்க அவங்க வந்து சொந்த தொழில் செய்யலாம். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சொந்தமாக தொழில் செய்யணும்னு சொன்னோம்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2ஆம் இடம் சொல்கிறோம்ல தனாதிபதி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ஆட்சியாக இருக்கணும். ஆட்சியாக இருந்து குரு பார்த்தாக்க தொழில் தான். அவங்க எந்த வேலைக்கு அவங்கள போகவே வேண்டியதில்லை. நான் இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கிறேன். வேலைக்கு அவங்க 10, 20 பேருக்கு கொடுக்குறாங்க. வேலைக்கு போய் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இது ஆகாது சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது ஒத்து வரலைங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு ஒத்து வராமல் தனியாக தொழில் பண்ணி பெரிய ஆளாக இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பண்ணி இருக்கிறாங்க. நாம் நடந்த போகிறோம், காரில் போகிறவங்க நின்று பார்த்து சார் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சொன்னீங்க உங்களுக்காக நான் கவர்மெண்ட் ஜாபே விட்டு நான் போய் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்க. நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா அது நம்ம என்ன சொல்கிறதுங்க, கிளிக் ஆகி பரவாயில்ல, கிளிக் ஆகாமல் இருந்தால் டெய்லி நம்ம திட்டிருப்பாங்க, திட்டி நாம் ஒரு வழியாக இருப்போம். இதை நம்ம நேரம் நல்லா இருந்திருக்குது, அவங்க அது நமக்கு ஒரு சந்தோஷம். ரைட், ஓகே, இதெல்லாம் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது, அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சரி, குருவும் சனியும் சேர்ந்துருக்கணும், ஒருத்தர் பார்க்கணும். பார்த்தோம்னா நீங்கள் வந்து தொழில் செய்யலாம். அதே சமயத்தில் புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், 5ஆம் இடமும் பாக்கியஸ்தானமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துன்னு சொன்னோம்னா அவங்க வந்து தொழில் செய்யலாம். சரி, இப்போ 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், ராகுவும் இருக்கிறார், இருந்தால் நீங்கள் தொழில் பண்ணலாம் 10ஆம் இடத்துல. ஆனால் அந்த 10ஆம் இடத்துல நீச்சம் அடையக்கூடாது, 6, 8 12 போய் மறையக்கூடாது, இருந்தாலும் அவங்க தொழில் பண்ணலாம் அவங்க. அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட்டு, லக்னத்துலேருந்து 9ஆவது இடம், அந்த 9ஆவது இடத்துல குரு இருந்துன்னு சொன்னோம்னா சொந்தமாக அவங்க தொழில் செய்யலாம். அதே சமயத்தில் இந்த தனுசு மீனம் அதை வந்து குருக்கு வந்து ஆட்சி வீடாக இருந்ததுன்னா
அந்த கடகத்தில் குரு இருந்தால் உச்சவிட இருந்ததுன்னு சொன்னோம்னா தொழிலை நல்லா வந்து டெவலப் ஆக முடியும். சரிங்க. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ இல்லை திரிகோணத்திலையோ இல்லை கேந்திரத்திலையோ இருந்ததுன்னு சொன்னோம்னாக்க, அதே சமயத்தில் சுபகிரகங்கள் பார்வை இருந்ததுன்னு சொன்னோம்னா, அந்த திசை நடக்கும்போது அவங்க வந்து தொழில் தொடங்கணும். திசை நடக்கும்போது தொழில் தொடங்கணும். மற்ற சமயத்தில் செய்யக்கூடாது. இந்த திசை நடக்கும்போது தொழில் தொடங்கணும், நல்லா அவங்க டெவலப் ஆவாங்க. அதே சமயம் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்து, லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கணும். அதே சமயத்தில் 9வது அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் நல்லா தொழில் பண்ணலாம். அவங்க நல்லா அவங்க டெவலப் ஆகுவாங்க. நல்ல ஃபேமஸ் தொழிலை வந்து ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அதே சமயத்தில் 10வது அதிபதி உச்சமாக இருந்து 9வது அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி வந்து அவங்க வீட்டிலே இருந்தா அப்படின்னு சொன்னாக்க சுய தொழில் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் குரு, அதே சமயத்தில் 10ல் சந்திரன் இருந்துன்னு சொன்னோம்னா சொந்த தொழில் அவங்க செய்யலாம். அதே சமயத்தில் லக்னத்தில் சந்திரன் இருக்கணும், 6ல் சுக்கிரன் இருக்கணும், 9ல் செவ்வாய் இருக்கணும். இல்லைன்னா சனியில் ராகு இருந்தோம்னா அவங்க பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இந்த கேந்திரம் 3, 4, 7, 10 சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் அதிபதிகள் வந்து 2ஆம் வீடு அல்லது 11வது வீட்டோட தொடர்பு இருந்துன்னு சொன்னோம்னா அவங்க வந்து தொழில் செய்வாங்க. அதே சமயத்தில் குரு சுக்கிரன் புதன் 3 சேர்ந்து, குரு சுக்கிரன் புதன் 3 சேர்ந்து கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இருந்தாலோ இல்லை சூரியன் வந்து 11வது இடத்துல இருந்தாலோ அவங்க சொந்தமாக தான் தொழில் அவங்க செய்வாங்க. வெளியே போய் வேலை செஞ்சாலும் ஒத்து வராது. சண்டை பிடிச்சிக்குவாங்க, வந்துடுவாங்க, இது ஆகாது சார் என்பாங்க. நிறைய இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். போவாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் இருப்பாங்க, வந்துடுவாங்க. ஆகலை சார், ஒத்தே வரமாட்டேங்க, நமக்கு அவங்க ஒத்தே வரமாட்டேங்கன்னு ஏதோ தொழில் நான் பண்ணுறேங்க அப்படின்னு போய் செய்வாங்க. டெவலப் ஆகிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்தது, நான் சொல்கிறது பூரா வந்து பார்த்தது. தனியாக அவங்க தனியாக எடுத்து வச்சிருவேன். இந்த ஜாதகம் தொழில் ஜாதகம் தனியாக எடுத்து வச்சு அதில் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு வரும்போது அப்படி குறிப்பில்லாமல் சொல்லிட்டு வந்தேன்னா ஒன்று சொல்லி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மேடையிலையும் ஐயாங்களாம் இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா கரெக்டாக தகவல் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 6, 8, 12லையோ இல்லை 6ஆம் அதிபதி 3, 8, 12 இருந்தாலோ, அதே சமயத்தில் 3, 6, 8, 12 அதிபதி வந்து சூரியன் செவ்வாய் சனியாக இருந்து மறைஞ்சிடணும். மறைஞ்சிட்டோம்னா நல்லா அவங்க வந்து தொழிலதிபர் ஆகிடுவாங்க. அதே சமயத்தில் 7வது வீட்டில் செவ்வாய் அல்லது சனி இருக்கணும். அதே சமயத்தில் அந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல கேது தவிர வேறு கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்க வந்து தொழில் செய்யலாம். அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி 1, 2, 4, 5, 7, 9, 10, 12 இருந்தாலும், அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி கூட 2ஆம் வீட்டு அதிபதி அவங்க சேர்ந்ததால அவங்க வந்து தொழில் செய்ய முடியும். அதே சமயத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. அப்படி இருந்துன்னு சொன்னோம்னாக்க நல்ல ஒரு தொழிலதிபர் ஆக முடியும். அதே சமயத்தில் சந்திரன் சனி சேர்க்கை 2மே சேர்ந்து இருக்கணும். இல்லைன்னா 2 பேருக்கும் ஒரு பார்வை இருக்கணும். 2 பேரும் பார்வை இருந்துன்னு சொன்னோம்னாக்க நல்லா தொழிலில் நல்லா அவங்க ஃபேமஸாக வர முடியும். அதே சமயத்தில் அந்த 10வது வீட்டை புதன் அல்லது சுக்கிரன் அல்லது சந்திரன் 3 பேரும் பார்க்கணும். 10ஆம் வீட்டை பார்த்தா அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து நல்ல தொழிலில் அவங்க வந்து டெவலப் ஆக முடியும். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி அந்த கிரகம் வந்து 10வது வீட்டில் இருக்கணும். 10ஆம் வீட்டில் இருந்து சொன்னோம்னா சொந்தமாக தொழில் செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி அப்புறம் 10ஆம் வீட்டு அதிபதி 2மே வந்து பரிவர்த்தனை ஆகியிருந்தால் நல்லா சொந்தமாக தொழில் செய்யலாம். சரிங்க, இதில் நான் சொல்லிட்டேன். நான் இது சொல்லி என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குதுங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் டெவலப் ஆக முடியல, அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்றாங்க. வழி கேட்டால் நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இல்லைங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லணும், நம்ம எது சொல்லணும், பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் சார் இது சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, வர்றவங்க கிளைண்ட் எப்படின்னு பார்ப்பேன். உங்களுக்கு வசதியாக இருந்தால் ஒரு இதாக சொல்லலாம், ரொம்ப கம்மியாகிறவங்களும் வருவாங்க, ரொம்ப வசதி கம்மியாக, அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து சொல்கிறேன். பரிகாரம் தொழில் எல்லாம் இதெல்லாம் இருக்குது சார், இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா டெவலப் ஆக முடியல. அது ஏதாவது நானும் இங்கே போகிற வர செய்கிறேன், ஏதாச்சும் உங்களால் பரிகாரம் ஏதாச்சும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஜனங்க கேட்பாங்க. பரிகாரம்னா ஓரளவு தான் பண்ண முடியும். மிச்சம் முயற்சி தான் நிறைய, 90% முயற்சி வேணும், 10% தான் பரிகாரம் வேலை செய்யும். பரிகாரம் பண்ணிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டோம்னா பிஸ்னஸ் ஆகாதுங்க. நம்ம முயற்சி வேணும், அதுக்கு டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாங்கிறது யோசிச்சு செஞ்சோம்னா தான் செய்ய முடியுங்க. வெறும் பரிகாரம் மட்டும் சொல்லிட்டாரு, நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா இருவனு வீட்டில் இருந்தால் பண்ண முடியாதுங்க. சரிங்க, சரி இப்போ நான் பரிகாரத்துக்கு நான் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துன்னு உங்கள் வீட்டு நான் சொல்லிட்டேன். சரி பரிகாரம் கேட்குறாங்க, அல்லது முன்னாடி சொல்கிறது என்னுடைய இதுதான். எனக்கு தெரிஞ்சது 4 பேர் சொல்லணுங்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது இங்கே வந்து நிறைய பேர் எல்லாம் இருக்கீங்க, ஐயாக்களே இருக்கிறீங்க. நமக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன், நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்து என்ன பண்ணி எனக்கு தெரிஞ்ச பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல வீட்டில் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னென்னு வீட்டில் செய்கிறாங்களா, வீட்டில் பஜனை வைக்கலாம்.
பஜனை வந்து வீட்டில் அப்போ போய் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க செய்யலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன். நான் வசதி நிறைய இருக்குன்னா அதெல்லாம் பண்ணலாம், வசதி கம்மியாக இருக்குது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா விநாயகருக்கு திங்கக்கிழமையில் என்ன நீங்கள் தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். திங்கக்கிழமையில் விநாயகருக்கு தொழில் ஏதோ ஒரு பெயர் வச்சுருக்கீங்க, அது பேருக்கு நீங்கள் அர்ச்சனை நீங்கள் போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க. அங்கே கேட்பார் அர்ச்சகர் கேட்பாங்க, அர்ச்சனை வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது அந்த அந்த கோயில் பேர் அந்த தொழில் பேர் சம்மந்தப்பட்ட பேர் வந்து சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யலாம். அப்புறம் பசுமாடு கோ பூஜை அது நீங்கள் செய்யணும். இதெல்லாம் டெவலப்புக்கு ஆகுறதுங்க. அப்புறம் அதே சமயத்தில் கோசாலை நிறைய கோயிலெல்லாம் கோசாலையெல்லாம் அமைப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பணங்கணும் உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுக்கலாம். 500 1000 வந்து கோசாலை போடுங்க அப்படி இல்லைங்க, தீவனம் வாங்கி கொடுக்கணுங்க, பணம் எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். அதே சமயத்தில் விநாயகருக்கு சாமி கும்பிட போகிறீங்க, இது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, நான் சொல்லி செஞ்சுருக்காங்க, அது ஓகே இருக்குது. வெத்தலைப்பாக்கு, விரலி மஞ்சள், வெத்தலைப்பாக்கு இந்த விரலி மஞ்சள் வச்சு விநாயகருக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அங்கே ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அச்சதை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு டேபிளில் ஒரு ரவுண்டாக சின்ன பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அச்சதை நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். ஏலக்காய் ரெண்டுமே சேர்த்து அது எதுவும் பவுட்ரு மாதிரி பண்ணி கலந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கலந்து வச்சிட வேண்டியது. கலந்து அங்கே ஒரு டேபிளில் மூலையில் அப்படி வச்சிடணும். சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா சனிக்கிழமை மாதம் ஒரு முறை சனிக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படின்னா காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, கொஞ்சம் வசதியானவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க, நான் சொல்லியிருக்கிறேன். சரி, வேறு என்ன சொல்லுங்கள், கொஞ்சம் போயிட்டு அவங்களே சொல்லுவாங்க. எப்படிங்க நான் கேட்பேன், நான் எப்படி நீங்கள் செய்வீங்க, கொஞ்சம் சிம்பிளாக வேணுமா இல்லை நீங்கள் வசதியானவங்க நீங்கள் போவீங்களா வருவீங்களா? இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள், எதனா போயிட்டு வரலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இதாக சொல்ல முடியாதுங்க. உஜ்ஜினி போங்க, உஜ்ஜினி அங்கே வந்து போனீங்கன்னா மகாகாலேஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு அங்கே காலபைரவர் இருக்கிறார், அங்கே போய் ஈஸ்வரனை போய் கும்பிட்டுட்டு காஸ்ட்லி அடிக்கடி நார்த்து டூரெல்லாம் வரவங்களாம் இருப்பாங்க. போகும்போது விட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இதுக்குன்னு போக வேண்டியதில்லை. எப்போனா போகும்போது சொன்னார், சார் சொன்னார் இல்லை சரி நம்ம தொழில் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு வரலாம், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் மேட்ரு கிடையாது. போகும்போது அதுவும் சேர்த்து ஒரு ஊர் டூர் சேர்த்து விட்ருவாங்க. அந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதே சமயத்தில் தொழில் செய்கிற இடத்துல காசி விஸ்வநாதர் ஃபோட்டோ வச்சுருக்கணும். தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த காசி விஸ்வநாதர் ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப, அதை வச்சு நீங்கள் டெய்லி கும்பிடணும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சொல்லி நான் செஞ்சுருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அனாதை பணம் இருக்கும். அனாதை பணம் அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். யாருன்னே தெரியல சார், போகணுங்க 5000 10,000 என்ன பண்ணுறதுலையும் காசில் முடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஒரு அமௌண்ட் 500 எவ்வளவோ, இல்லை நீங்கள் வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்களே எல்லாம் கொண்டு போய் வேனில் கொண்டு போய் வச்சு என்னென்ன சடங்கெல்லாம் நீங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வருது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அடிக்கடி செய்கிறது நல்லது. அடிக்கடி பண்ணோம்னா அந்த அளவு பொருளாதாரம் முடியாது, நம்ம தொழில் வர செய்யறப்ப நம்ம பண்ண வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாக நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சமயம் சரி கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கணும்னு கேட்பாங்க. சரி, வில்வ மாலை வாங்குங்க. வில்வ மாலை வாங்கி ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு போய் சாட்டும். அது கொஞ்சம் ஈஸியாக, அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வில்வ மாலை வாங்கி நீங்கள் வந்து சாமிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் 6 to 7 தான் டைம், குறிப்பிட்ட டைம் இருக்குங்க. சும்மா வாங்கிட்டு போய் எப்போ வேணால் போய் வில்வ மாலை போட்டு வரக்கூடாதுங்க. சிவபெருமானுக்கு சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 to 7 6 to 7 வந்து நீங்கள் வந்து மாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் அத்திக்குச்சி 10 நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்சிடுங்க. அத்திக்குச்சி, ஆலமரக்குச்சி, அரசமரக்குச்சி, வேப்பமரக்குச்சி, எலுமிச்சை மரக்குச்சி இதெல்லாம் என்ன பண்ணணுங்கன்னா அல்லது எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் உள்ளில் கட்டி வாசலில் தொங்க விடணும். ரொம்ப ரொம்ப நல்லது. பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். வீட்டை நீங்கள் வச்சுனாவே அந்த அருள் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவர் கடிகாரம் ஒன்று வாங்குங்க. கடிகாரம் வாங்கி வடக்கு பக்கமோ அதாவது கிழக்கு பக்கமோ பார்த்து வைங்க. வச்சுட்டு 3 நிமிஷம் அதிகமாக வைங்க. 3 நிமிஷம் அதிகமாக வைங்க. உதாரணத்துக்கு 1 மணின்னு போச்சுங்களேன், 1:03 டைம் வச்சு வச்சுருங்க. எப்போவுமே 3 நிமிஷம் தான். அதிகமாக ஃபுல்லாக வச்சு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சு 1 மணி நேரம் அதிகமாக வச்சுருக்கேன் சார். நீங்கள் சொன்னீங்களா சார் டைம் அதிகமாக, இப்போ ஏப்பா நான் 3 நிமிஷம் தான் சொன்னேன், இன்னும் 1 மணி நேரம் அதிகமாக வச்சுருக்கலாம் டக்குனு அப்படின்னா அவங்க வந்து மாற்றிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாஸ்ட் அதிகமாக வச்சு பண்ணோம்னா தொழில் நல்லா வரும். அதே சமயத்தில் இன்னொன்று பரிகாரம் நான் சொல்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை 5 எலுமிச்சம்பழம் எடுக்கணும். 5 எலுமிச்சம்பழம் அப்படியே வெட்டணும். வெட்டி வெண்கடுகு, நாட்டு மத கடுகு, வெண்கடுகு வாங்கணும். மிளகு எல்லாம் எவ்வளோ வெட்டி நல்லா தேய்ச்சி விட்டணும். தேய்ச்சி அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்துட்டு அதை கொஞ்சம் தூரம் கொண்டு போகணும். கொஞ்சம் தூரம் கொண்டு போய் வச்சு எரிச்சிடணும். எரிச்சினா பெட்ரோல் வேறு சீமெண்ணெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. நீங்கள் வேறு வழி குச்சி என்ன வச்சு நீங்கள் வந்து அந்த 5 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போய் நீங்கள் வந்து எரிச்சிட்டு வந்துடணும். அது வந்து ஒரு திஷ்டிங்க, நெகட்டிவ் தாட்ஸ்
நம்ம கடைக்கு நேரம் டிஸ்ட்ரிலாம் பட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து அது போய்டுன்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் டூர் போகிறவங்க வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. திருநள்ளாறு போய்ட்டு வர சொல்லலாம், திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போய்ட்டு மீன் சனி பகவான் தான் பிஸ்னஸுக்கு. அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவரை நம்ம சந்தோஷப்படணும்னா நேர்மையாக இருக்கணும். நம்ம நேர்மை இருந்தால் தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். சனி பகவான் பிடிச்சா நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும். நேர்மை இல்லாமல் தொழில் பண்ணோம்னா நம்ம சனி பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், தேவையில்லாமல் பிரச்சனை வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம என்ன அகல் தீபம் அவங்களுக்கு சனி பகவானுக்கு ஏற்றி நம்ம பண்ணணும். அதே சமயத்தில் வியாழக்கிழமையில் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய சொல்லுவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பொருளாதாரத்துக்கு வசந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இல்லை காஸ்ட்லியும் இருக்குது, சீப்பும் இருக்குது, எது வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க. வியாழக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு போங்க, போயிட்டு இந்த எலுமிச்சம்பழம் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் இல்லை சாமிக்கு படைச்சிட்டு அன்னதானம் நீங்கள் பண்ணிடலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஜாதத்தில் 10ஆம் இட சாமி எங்கன்னு கண்டுபிடிக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாமி, அந்த சாமி நீங்கள் வந்து 10ஆம் இடவங்க என்ன வருதோ அதுக்குள்ள சாமி நீங்கள் கும்பிடணும். அப்புறம் கோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போனால் அங்கே நைட்டில் குருதி பூஜை நடக்குது, அதை பார்க்கணும். அடுத்த நாள் காலையில் மகாலட்சுமி பூஜை நடக்குது, அதையும் நீங்கள் ரெண்டும் பார்க்கணும். அது ரெண்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா நடக்கும். அதே சமயத்தில் கடல் நீங்கள் இருக்கிறீங்க, வியாழக்கிழமை தான் குறிப்பிட்ட நாள் தான் சர்க்கரை பொட்டுக்கல்ல ரெண்டும் கலந்து சாயந்தரம் வச்சிட வேண்டியது. அதனால் பார்ட்டிங்க வரவங்க 4-5 மணி 6 மணிக்கு வராங்கன்னா அவங்க கொஞ்சம் கொடுங்க, சாப்பிட்டோம். அப்புறம் அவங்க ஒரு மனசு சந்தோஷப்படுவாங்க. அவங்க இதெல்லாம் ஒரு செய்கிற ஒரு பரிகாரம் மாதிரி இதெல்லாம். அது அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் சிங்கிரிக்குடி இல்லை நரசிம்மர் கோயில் நான் சொல்கிறேன். சிங்கிரிக்குடி, பூவரசங்குன்று, இந்த பரிக்கல், இதெல்லாம் நரசிம்மருங்க. ஒரே நாளில் 3 சாமியும் கும்பிட்டுட்டு வரணும் நீங்கள். ஒரே நாள், ஐயோ ரொம்ப இது ஒரு பக்கம் அது பக்கம் அந்த வேலையில் ஆகாதுங்க. ஒரே நாளில் இந்த 3 சாமியும் நீங்கள் கூப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நரசிம்மர் கோயில் நான் சொல்கிறது. அப்புறம் லட்சுமி நாராயண பெருமாள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் அதை வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிஜய மங்கை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில். அங்கே போய் விஜயநாதன் சாமி இருக்கார், ஈஸ்வரன், அவங்க போய் நீங்கள் கும்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு எடுக்கும்போது கள்ளழகர் கோயிலுக்கு போகணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கள்ளழகர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு தங்கப்பள்ளி அதை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தாளேஸ்வரி, அதே சமயத்தில் இன்ஜினியர் விதர் பாலா அவர்களுக்கும் பேச்சுக்கான அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு ஏவி பாலா சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மிக அற்புதமா தொழிலை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தொழில் அமையும், கிரக அமைப்புகள் எங்க எந்த வீட்டில் இருந்தா எப்படிங்கிறது மிக அற்புதமா பேசினாங்க. மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு